ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2ஆம் இடத்து கேது கெடுக்குமா கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா கேது அப்படின்னா கெடுத்து கொடுப்பவன், ராகு அப்படின்னு சொல்லும்போது கொடுத்து கெடுப்பவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. கேது அப்படின்னு எடுக்கும்போது அது எண்ணத்தை கொடுக்கும், ஞானத்தை தானே கொடுக்கும், பணத்தை கொடுக்காது. இப்போ நம்மளை பொறுத்தவரையில் நமக்கு ஞானம் தேவையில்லை, கல்வி தேவையில்லை, அறிவு தேவையில்லை. பணம் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் அப்படின்னுங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு நம்ம பல காலம் ஆகிப்போச்சு. அதனால தான் என்ன பண்ணுறோன்னா, இதை வச்சுக்கிட்டா பணம் வரும், அதை வச்சுட்டா கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க, இந்த ஒரு கோயிலுக்கு மட்டும் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தலைமுறையே கோடீஸ்வரன் ஆகும், இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தவறான திசை திருப்புதல்கள்லாம் நடக்குதில்ல. இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா, உண்மையை சொல்ல போகிறோம். அதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிட்டோம். 2ஆம் இடத்து கேது கெடுக்குமா கொடுக்குமா அப்படிங்கிறத பார்க்குறோம். உடனே இப்படி நம்ம சொன்னால் எடுத்து சொல்லுவாங்க, 2ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க எத்தனை பேர் கோடீஸ்வரனாக இருக்காங்க, இதை தவிர உனக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. 2ஆம் இடத்துல கோடீஸ்வரன் இருக்கிறவங்க எத்தனை பேர் பணக்காரனாக இருக்காங்க. இந்த பணக்காரனையும் கோடீஸ்வரனையும் விடணும். முதல்ல எல்லாருக்கும் கிடைச்சிருமா பணம்? இப்போ நம்ம எல்லாருக்கும் பேச தெரியுதுங்கிறனால நம்ம பேச்சாளரா, நம்ம எல்லாருக்கும் எழுத தெரியுதுங்கிறனால நம்ம எழுத்தாளரா? பணம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பணக்காரனா, கோடிகளை வச்சுட்டு இருக்கிறவங்க அத்தனை பேரும் கோடீஸ்வரனா? எத்தனை பேர் கோடிக்கணக்கில் சொத்து வச்சுட்டு அதை விட தாண்டி கடனை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க? இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கறது தான் நம்ம சொல்கிறோம். பொதுவாக கேது அப்படின்னு பார்க்கும்போதும் கேதுக்கும் அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் 3, 6, 10, 11ஆம் இடம் தான். அப்போ உபஜய ஸ்தானங்களில் கேது இருந்தால் அது ஒரு நல்ல பலனை கொடுக்குது அப்படிங்கிறது மாற்று கருத்துலாம் இல்லை. இதே கேது மற்ற இடங்களில் இருந்தால் அந்த அளவுக்கு நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் பெரிய அளவுக்கு அது கொடுக்காது. ஏன்னா ராகுங்கிறது பார்த்திங்கன்னா எப்போதுமே இருக்கிற இடம், அது நெகட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவ் அதிகமாக தூக்கிட்டு விட்டுடும், பாசிட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் அதிகமாக தூண்டி விட்டுடும். ஒரு கிரகத்தோட சேர்ந்துருந்துன்னா அந்த கிரகத்தோட வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தி விடும், அதனோட செயல் வேகத்தை இன்னும் கூட்டி விட்டுடும். இதுதான் ராகுவோட நிலை. கேது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேதுங்கிறது எப்போதுமே ஒரு ஸ்பீட் பிரேக்கர். ஒரு கிரகத்தோட நிலையை அதோட வேகத்தை கட்டுப்படுத்திடும், ஒரு இயக்கத்தை கட்டுப்படுத்திடும். ஒரு பாவத்தில் இருந்துன்னா அந்த பாவத்தோட சூழ்நிலைகளை கட்டுப்படுத்திடும். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணணும், சில கிரகங்களை அதுக்கு நேர் எதிரான திசையில் மாற்றி விட்டுடும். இப்போ புதன் அப்படிங்கிறது நம்ம கல்விக்காரகன் அப்படின்னு எடுப்போம், இளமையை எடுப்போம், இன்னும் பார்த்திங்கன்னா தூதன், ஜோதிடன், நிறைய விஷயங்கள் எடுப்போம். அக்கௌண்ட்ஸுக்கு கூட முக்கியமாக புதனை தான் எடுப்போம். இந்த புதனோட கேது சேரும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, புதனுடைய தன்மைகள் இருக்குல்ல, ஒரு நல்ல ஜோதிடன்னு அவங்க சொல்லிப்பாங்களே தவிர ஜோதிடத்தில் அவங்கள தேடி யாரும் நிறைய பேர் போக மாட்டாங்க. ஏன்னா ஜோதிடத்துக்கு அவங்களோட தன்மையை இப்படி சொன்னால் யாருக்கு பிடிக்காதோ அதுதான் பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. அவசியமாக தேவையானதை விட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. அதாவது அந்த தன்மை எதிரான தன்மையில் மாறி போயிடும். அப்போ புதன் அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ புதனோட கேது சேர்ந்தால் இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கணும்னா ஒரு கிரகத்தோடையும் கேது சேரும்போது அதுக்கு எதிரான தன்மையை தானே திருப்பி கொடுக்கும். அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இப்போ 2ஆம் இடத்துல கேது இருந்தால் அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? நம்ம ஏற்கனவே போட்ட பல வீடியோக்களில், ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். கேது 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருந்தால் அது நமக்கு ஒரு வரம். மற்ற இடங்களில் இருந்தால் அதுவே நமக்கு நெருக்கடியை கொடுக்கும். அது சாபம்னு கூட ஓரளவு சொல்லலாம். ஏன்னா இந்த கேது எப்போதுமே மன மகிழ்ச்சியை கொடுக்கவே கொடுக்காது. இப்போ நம்ம சினிமாவில் பார்க்குறோம் இல்லையா, ஒரு சினிமா ஒரு 2 மணி நேரம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்துலேருந்து கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் வில்லனோட ஆதிக்கம் தான் கொடி கட்டி பிறக்கும். எல்லாத்தையும் அனுபவித்து கடைசியாக இந்த 15 நிமிஷம் 10 நிமிஷம் அல்லது படம் முடியறதுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் ஜெயிலுக்கு போவான், தண்டனை கிடைக்கும். மற்ற நேரம் பார்த்திங்கன்னா கதாநாயகன் தான் போராடிக்கிட்டு இருக்கணும். இந்த போராடுற கதாநாயகன் இருக்கான்ல, அவனுக்கு பேர் தான் கேது. அப்போ மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கு போராடணும், உண்மையை வெளிக்கொண்டு வரதுக்கு போராடணும். இது எல்லாத்துக்குமே போராட்டத்தை சந்திக்கிறதுனா கடைசியாக கொடுக்கறது ரொம்ப கௌரவத்தை கொடுக்கும், நல்ல ஞானத்தை கொடுக்கும், நல்ல மரியாதை கொடுக்கும். அது ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கும். இப்போ 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், தனம், வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம். அப்போ குடும்பஸ்தானத்தில் போய், வாக்கு ஸ்தானத்தில் போய், தனஸ்தானத்தில் போய் கேது உட்கார்ந்தால் அது எப்படி நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கூடுமானவரையில் இந்த ஜோதிடர்கள், வாக்காள தொழில் நடத்தக்கூடிய வழக்கறிஞர்கள், பேச்சாளர்கள், இவர்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா வாக்குஸ்தானத்தில் கேது இருந்தால் அந்த மாதிரி வேலையை செய்ய வேணாம், அதை பிரதான தொழிலாக வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயங்கள் சொன்னாங்கன்னா அது பலிக்காது, கெட்ட விஷயங்கள் சொன்னாங்கன்னா உடனே பலிச்சிடும். சிலங்க ஜோதிடத்திலே பல பேர் சொல்லுவாங்க, அவர் எவ்வளோ நல்ல விஷயங்கள் கூட சொன்னாருங்க, பலிக்கவே இல்லைங்க, ஆனால் அவர் சொன்ன நெகட்டிவ் பூரா பலிச்சிருச்சுங்கம்பாங்கள்ல. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, மூத்த ஜோதிடர்கள், இந்த அனுபவம் வாய்ந்தவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, வாக்குஸ்தானங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. அப்போ 2ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்களாம் குடும்பம் நடத்தாமல் போயிடுறாங்களான்னா அப்படிலாம் இல்லை, பணம் இல்லாமல் போயிடுறாங்கன்னா அப்படின்னு இல்லை. வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறவர்கள் இந்த மாதிரி
ஜோதிடம் பார்க்குறது நல்வாக்கு சொல்கிற விஷயங்களில் ஈடுபட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நல்ல விஷயங்கள் பலிக்காது, கெட்ட விஷயங்கள் பலிச்சணும். இதுதான் ரகசியம். அதையும் மீறி நம்ம வந்து நான் ஜோசியம் தான் பார்ப்பேன், நான் அப்படி தான் சொல்லுவேன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட பார்க்க வரனுக்கு உனக்கு நேரம், அவனுடைய காலம் எப்படி இருக்குது, அவன் ஜாதகம் எப்படி இருக்குன்னு வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதே போல் தான் புதனோட கேது சேர்ந்துருக்கிறதும் ஜோதிடத்துக்கு எதிரான சிந்தனையை கொடுத்துரும். அப்போ 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது வாக்கு பாதிக்கும் அப்படிங்கிறான். வாக்குன்னா சில பேர் பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் என்ன பேசணுமோ அதை பேசாமல் நின்று போயிடுவாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா மௌனம் ஆகிடுவாங்க, பேசவே மாட்டாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா பேசக்கூடாத நேரத்தில் பேசிடுவாங்க, பேச வேண்டிய நேரத்தில் பேச மாட்டாங்க. நீ ஏன் மௌனமாக இருந்தீங்க, நீங்கள் மௌனமாக இருந்ததுனால தானே அந்த உண்மை அன்றைக்கி வெளிப்படாமல் போச்சு அப்படின்னு கேட்டால் அவங்க பாட்டுக்கு சைலண்ட்டாகவே இருந்துடுவாங்க. இன்னும் சில இடங்களில் என்ன பண்ணுவாங்க, சில விஷயங்களில் பேசக்கூடாத விஷயங்களை டக்குன்னு பேசிடுவாங்க. பேசும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து அடுத்த கட்ட முயற்சி, அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்ஸை அது ஒரு பாதிப்பை க்ரியேட் பண்ணிவிடும். இதுதான் பண்ணுமே தவிர, அதனால் 2ஆம் இடத்துல கேது இருந்தால் அவங்க பேசுகிறது இல்லையா, அவங்க இப்படி இல்லையான்னு கேட்கக்கூடாது. 2ஆம் இடத்துல கேது இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வந்து வாக்கு மூலமாக செய்யக்கூடிய தொழில்கள் வேணாங்கிறது தான். ரொம்ப பேசும்போது ரொம்ப யோசித்து பேசுங்க. நல்ல விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தான் நம்ம நாக்குலேருந்து வந்துடும், அது பளிச்சும் தொலைஞ்சிரும். அதனால தான் வந்து அது வந்து ஜோதிடம் பார்க்காதீங்க. ஜோதிடம் பார்க்க வர்றவங்க பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காரியத்துக்கு ஏதோ ஒரு கஷ்டம் நொந்து நூலாகி வருவாங்க. அவங்கள்ட்ட பாசிட்டிவை சொன்னீங்கன்னா ஓகே. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நெகட்டிவை சொன்னால் தான் நம்புவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஜோதிடர் ஓகே, இருக்கிற துன்பம் பத்தாதுன்னு இன்னும் சில துன்பமும் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தானே. அதனால் பாகிஸ்தானம் வந்து இந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கும். அடுத்தது குடும்பம். குடும்பம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வந்து அம்மா அப்பா இது எல்லாத்தையும் இணைஞ்சது தான் குடும்பம். தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி இதெல்லாம் இணைஞ்சது தான் குடும்பம். இப்போ கூட்டு குடும்பம் தனி குடும்பம் எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டால் கூட குடும்பம் அப்படின்னு வரும்போது அது 2ஆம் இடத்தை குறிக்கிறதுனால ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா பையனுக்கு கல்யாணம் ஆனால் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள், பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடிய மருமகள், நம்ம குடும்பத்துக்கு வரலன்னா கூட இந்த பொண்ணு வந்து அந்த குடும்பத்துக்கு போய் சேர்றதுனால அந்த குடும்பத்தோட புதிய வரவு. அடுத்தது பேரன் பேத்திகள் பிறக்கிறாங்க இல்லையா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம். இந்த குடும்பம் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கணும். சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா வசதியானவர்கள் கூட நிறையா இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பையன் ஒரு இடத்துல, அம்மா அப்பா ஒரு இடத்துல, இப்படி சில நேரங்களில் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் வருதில்ல. இன்றைக்கி வந்து காலப்போக்கில் பல்வேறு வேலை வாய்ப்புகள், வெளிநாடு இப்படி பிரிஞ்சிருந்தால் கூட அதன் மூலமாக ஒரு பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படக்கூடாத ஒரு சூழ்நிலை வரணும். சில நேரங்களில் அவசியமான நேரத்தில் பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு பேரண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க இல்லையா. பிள்ளைங்களே பார்த்திங்கன்னா அப்பா அம்மா கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு சில பிள்ளைங்க எதிர்பார்க்குங்கள. இந்த மாதிரி சில இடங்களில் ஒரு பிரச்சனையை உருவாக்குங்கிறதுனால அந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது நல்ல விஷயம் இல்லைன்னு எடுக்கிறோமே தவிர, இது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும், நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யும். அதனால் அவங்கெல்லாம் கெட்டவங்க நம்ம எடுத்துட முடியாது. சில விஷயங்களை நாம் உணர்ந்துக்கணும். ஸோ இப்படி இருக்கா, இப்போ வெயில் அடிக்குதுன்னா வெயில் தாங்க முடியாதுன்னா வெயில் அடங்கின பிறகு ஈவினிங் ஒரு இடத்துக்கு போகலாம், இல்லை வெயில் தொடங்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடலாம். வேறு வழியில் வெயிலில் தான் போகணுன்னா கொடையை பிடிச்சிட்டு போகலாம்ல. இந்த விஷயந்தான் நாம் பண்ணிக்கணுமே தவிர அங்கே இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்காமல் போயிடுச்சான்லாம் யோசிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை இல்லாமல் கூட இருக்கும். அதுக்கு பல காரணங்கள் இருந்தால் கூட இதெல்லாம் அவன் சொல்லிட்டு வரான். வாக்குஸ்தானத்தில் பொதுவாகவே பாவக்கிரகங்கள் இருக்கிறது நல்லது இல்லைங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லும்போது, அப்போ கேதுங்கிறது இருக்கிற பாவக்கிரகங்கள்லேயே அதுதானே ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகம். அது வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா துன்பத்தை கொடுத்து தானே நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியாக ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி. அப்போ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கடைசி காலத்தில் ஒரு நல்ல பேரை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், இப்படியெல்லாம் சிந்தனை வரும் இல்லையா. அதனால தான் வாக்குஸ்தானத்தில் கேது வந்து கெடுக்குமா கொடுக்குமான்னா கெடுக்கும், கண்டிப்பாக கெடுக்கும். கெடுத்துட்டு கடைசியாக கொடுக்கும். அதனால் நமக்கு பெரிய அளவுக்கு பயன் இல்லாமல் போயிடக்கூடாது. அதாவது எப்படின்னா, நாம் என்ன செய்யணும், செய்ய வேண்டிய வேலைகளை வந்து நீ கடமை பார்த்து செஞ்சுக்கிட்டே இரு, உனக்கு என்ன தேவையோ கடைசியாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும்போது நம்ம கிட்டத்தட்ட அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை சில வந்துடும். ஓகே, இப்போ 2ஆம் இடம் வாக்குஸ்தானம்னு போகும்போது தனம் குடும்பம் அப்படி வாக்குன்னு எடுக்கிறோம். அப்போ தனம் அப்படின்னு வரும்போது அந்த பணத்துக்கு சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் நெருக்கடிகள் பார்த்தோம். குடும்பம்னு வரும்போது சில சின்ன ஒற்றுமை தன்மைகள் வரும். வேறு நல்ல வசதிகள் இருந்தால் கூட சில நேரங்களில் சேர்ந்து வாழ முடியாத, சேர்ந்து இருக்க முடியாத, தொழில் ரீதியாகவோ கல்வி ரீதியாகவோ பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழல் வரும். இந்த மாதிரி பல விஷயங்களில் மன உளைச்சல்கள் வர்றதுனால சிறு நேரங்களில் பார்த்திங்கன்னா இது வந்து தொடக்க கல்வியையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் இல்லையா. இப்போ தொடக்க கல்வின்னா ஆரம்பகால கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் தடங்களாலும் சில பிள்ளைகளுக்கு இருக்கும். நல்லாவே படிக்க மாட்டுது, நல்ல ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கேன், நல்ல பிள்ளைங்க தான் நல்லா தான் செலவு பண்ணுறேன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன பாதிப்பு இருக்கும். ஜோதிடத்தை பொறுத்தவரையில், ஜாதகத்தை பொறுத்தவரை என்னென்னா நல்ல இடங்களில் நல்ல கிரகங்கள் இருக்கணும், பாவ கிரகங்கள் மறைந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள வாக்கு. இதில் ஒன்றும் பெருசாக நம்ம எடுத்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இங்கே இது இருக்கா, இது வக்கரத்தில் இருக்கா, வக்கரம் பெற்ற கிரகம் பார்க்குதா, அந்த குடும்பத்துக்குள்ள அந்த கேதுக்கு இடம் கொடுத்த கிரகம் எங்கே இருக்குது, இதெல்லாம் நம்ம பெருசாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போதுமே ஜாதகத்தில்
ஒரு பாவத்துக்கு உரிய கிரகம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு தான் முதல் உரிமை. இப்போ நம்ம ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கோம்னா யாரோ ஒருத்தவங்க வந்து எடுக்கும்போது இந்த வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்க தானே முதல் பார்வை. என்ன தான் உரிமையாளர் தான் மொத்தமான உரிமையாளர் இருந்தாலும் அவர் தான் உண்மையான உரிமையாளராக இருந்தால் கூட இந்த இடத்துல இருந்து அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறது பூரா நம்ம வாடகைக்கு குடியிருக்கிறவங்க தானே. கிட்டத்தட்ட அது மாதிரி தான் எடுத்துக்கணும். ரெண்டும் முக்கியமாக இருந்தால் கூட இருக்கிற கிரகத்துக்கு வந்து பவர் அதிகம்பாங்க. இது வந்து இப்போ நீங்கள் பல சிஸ்டங்கள் ஜோதிட முறைகளில் பார்க்கும்போதே சொல்லுவாங்க, ஒரு பாவத்துக்குரிய கிரகத்தை விட அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு வந்து அதிக பவர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், தனம், வாக்கு இந்த மாதிரி விஷயங்களை எடுக்கும்போது அது சின்ன சின்ன பாதிப்புகளை உருவாக்க தான் செய்யுது. ஒருவேளை இந்த கேதுக்கு குரு போன்ற அந்த சுபக்கிரகங்களோட பார்வை கிடைத்திருந்தால் அதோட பலன் வந்து அப்படியே தலைகீழ மாறுது. அதை நம்ம தவறாலாம் எடுக்க முடியாது. அதனால் ஒரு பாவத்துக்கு பலன் எடுக்கும்போது இந்த இடத்துல இந்த கிரகம் வந்தால் இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துடாமல் அது வந்து எந்தெந்த கிரகங்களோட சேர்ந்துருக்கு, எந்தெந்த கிரகங்களோட பார்வை செய்துட்டுருக்கு, இதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணி எடுக்கும்போது தான் அந்த கிரகம் என்ன கொடுக்கும் என்ன கெடுக்கும் அப்படிங்கிறத எடுக்கலாம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கெடுத்து கொடுக்கும் என்றாலும் அதற்கு குரு மாதிரி ஒரு சுப கிரகத்தோட பார்வை வந்து முழுமையாக கிடைக்கும்போது கூடுமான வரை அது நல்ல பலன்களையே கொடுக்குங்கிறத மட்டும்தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர வெறும் கேதை வச்சு நம்ம எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.